ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நாம் எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, நிறைய பேர் சிஎஸ்டியில் இருந்து வண்டிகள் எடுக்கிறாங்க, கார், பைக். இதில் ஒரு சில பேர் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க, சார் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய அந்த அவங்களோட ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்க நிறையா பணம் கிளைம் பண்ணுறாங்க, இது தவறாக இருக்குது சார், தப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர்லேருந்து நிறைய பேர் நம்மளுக்கு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இதை பற்றின சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வீடியோவை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எக்ஸ் மேனுக்கும் அனுப்புங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸ் மேன் கேன்டீனுக்கு த்ரூ, ஏஎஃப்டி போர்ட்டலுக்கு த்ரூ காரோ பைக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கும்போது அவங்க சம்மந்தப்பட்ட ஷோரூம், அது எந்த கம்பெனி ஷோரூமாக இருக்கட்டும், இப்போ நிறையா கம்பெனிஸ் இருக்குது, டிவிஎஸ், பஜாஜ், யமஹா, எந்த கம்பெனி, எந்த ஷோரூம், எந்த வண்டி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஷோரூமில் போய், அதாவது சிஎஸ்டி டீலர் எடுத்திருக்க அந்த ஷோரூமில் போய் அவங்க அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி, அதுக்கப்புறம் அந்த மாடல், எந்த மாடல் அவங்க எடுக்க போகிறாங்களோ அந்த மாடல், கலர் எல்லாம் முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அவங்க வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பணம் கட்டி எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்எஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, லோக்கல் சப்ளை ஆர்டர். அந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அந்த ஷோரூமுக்கு போய் அவங்க கொடுத்து அந்த வண்டியை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வண்டிக்கான அமௌண்ட், இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கார் எடுக்கிறோம் அப்படின்னாங்கன்னா அந்த காரோட அமௌண்ட் 8 லட்ச ரூபாய் அப்படின்னாங்கன்னா அந்த 8 லட்ச ரூபாயை நம்ம வண்டிக்கான அமௌண்ட் பே பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த ரோட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, அடிஷ்னல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி அவங்க போடுவாங்க. இதில் நிறையா ஒரு சில ஷோரூமில் நிறையா குளறுபடிகள் பண்ணுறாங்க. இதோட உண்மைத்தன்மையை வெளியே தெரிய விட மாட்டேன்றாங்க. நம்மளுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பல்க் அமௌண்ட் வாங்குகிறாங்க, ஆனால் அந்த இன்சூரன்ஸ் அந்த அமௌண்ட் நீங்கள் ஆன்லைன்லேயோ மற்ற நேரடியாக போய் எடுக்கும் போகும்போது அது ரொம்ப குறைவாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஆதங்கப்பட்டாங்க. இதை அவங்க ஷோரூம் அடிஷ்னலாகவே நம்மளை எடுக்க விட மாட்டேன்றாங்க, நீங்கள் எங்கள் கிட்ட தான் எடுக்கணும்னு சொல்லி பை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் எங்கே எடுக்கணும், எந்த கம்பெனியில் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட முடிவு. அந்த ஷோரூமை பொறுத்தளவு அந்த ஷோரூமுக்கான காசை நம்ம கொடுத்துட்டோம், அதாவது அந்த வண்டிக்கான காசு சிஎஸ்டியோட எவ்வளோ ப்ரைஸ் நிர்ணயிச்சிருந்தாங்களோ அந்த ப்ரைஸை நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் அந்த ஷோரூம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த கம்பெனி நடத்துகிறாங்க, அந்த இடத்துல நடத்துகிறாங்க, அவங்க சேலரிஸ் மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட நேரடியாக கேட்காம மறைமுகமாக ஏதாவது பணம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் தான் சரி செய்ய முடியும், இதுக்காக வேறு யாரும் வர முடியாது. அப்போ உங்ககிட்ட இன்சூரன்ஸ் போடும்போது, சார் எனக்கு எவ்வளவுக்கு நீங்கள் ரிசிப்ட் கொடுப்பீங்க, எனக்கு இன்சூரன்ஸ் பாண்டு எங்கிட்டேருந்து இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, இன்சூரன்ஸ் சார்ஜ் பண்ணும்போது எனக்கு ரிசிப்ட் எவ்வளவு கொடுப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ்லேருந்து 45,000 ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு 45,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டினதுக்கான ரிசிப்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக சொல்லிடுங்க. இல்லைனா நீங்கள் எவ்வளவுக்கு எனக்கு ரிசிப்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை தான் நான் பே பண்ணுவேன். அப்படி நீங்கள் இல்லை அப்படின்ட்டிங்கன்னா நான் ஆன்லைனில் policybazaar.com இருக்குது, அது மூலமாக நான் புது வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். பாலிசி பஜார் லிங்க் நான் கொடுத்துட்றேன், எந்த வண்டி, எந்த மாடல், எவ்வளவு அப்படின்னு சொல்லி நீங்களே செக் பண்ணிக்கோங்க, அந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்கள், சரியா? இப்போ அந்த இன்சூரன்ஸ் மறைமுகமாக போட்டு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் கிளைம் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் ஆர்டிஓ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லம்சம் அமௌண்ட் அவங்க எடுப்பாங்க. இப்போ ஆர்டிஓ சார்ஜஸ் அப்படிங்கிற போது அந்த ஆர்டிஓக்கு எவ்வளவு உங்களுக்கு ரோட் டேக்ஸ் வருது, எவ்வளவு மற்ற அடிஷ்னல் ஃபீஸஸ் வருது, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள மூவ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்குள்ளேயும் ஒரு ஹிடன் அமௌண்ட் அவங்க மறைச்சி வச்சுப்பாங்க அவங்களோட லாபத்துக்காக. இதுக்கப்புறம் ஆர்டிஓ புரோக்கர் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. சார் அங்கே டேபிளுக்கு மேலே கொடுக்கணும், கீழே கொடுக்கணும், அங்கே அவ்வளோ காசு ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வந்துச்சு. நீங்கள் ஒரு இராணுவ வீரர், எதை எப்படி செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் நம்மளால் சொல்ல முடியாது ஓப்பனாக, நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். குறைஞ்சபட்சம் அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கான ரிசிப்ட் மட்டும் நீங்கள் கேளுங்க. இப்போ ஒரு சார்ஜஸ் அவங்க போடுறாங்க அப்படின்னா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரிசிப்ட் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல உண்மையான கருத்து என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை விட்டுட்டு நீங்கள் அவங்க கேட்டதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கேன்டீனுக்கு த்ரூ வண்டி எடுக்கிறதுக்கான லாப காசு உங்களுக்கு கிடைக்காது. அதில் பாதி காசுக்கு மேலே இந்த ஆன்லோட் கொண்டு வரதுக்கே நீங்கள் செலவழிச்சிருப்பீங்க.
நிறைய இராணுவ வீரர்கள் இதில் ஏமாந்து போயிடுறாங்க. சரி போய் என்னடா போடுறது, சண்டை போடுறதா விற்கிறதா யார்கிட்ட என்ன கேட்குறது அப்படிங்கிறதுக்காக விட்டுடுறாங்க. ஒரு சில பேர் சண்டை போட்டாலும் ஒன்றும் நடக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட நோக்கம் வந்து ஒன்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மட்டும்தான். ஒரு சில ஷோரூம்ஸ் உண்மையாக சொல்லுவாங்க, உண்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் முக்கியமாக பல ஷோரூம்ஸ் வந்து இதை மறைக்கிறாங்க. சார் இவ்வளோ தான் சார் ரோட் வர்தி, இவ்வளோ தான் சார் ரோட் டேக்ஸு, இதுக்கு மேலே இவ்வளவு சார்ஜஸ் ஆகும் சார் அப்படின்னு. இப்போ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அவங்க கார் ஷோரூம் மூலமாக போட்டாங்கன்னா போடுற இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஷோரூமுக்கு மாதத்துக்கு எங்ககிட்ட ஒரு 100 இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா ஒரு கமிஷன் தொகை ஆல்ரெடி அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க கஸ்டமர் கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் அவங்க கிளைம் பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி டைரெக்டாக அந்த கம்பெனிக்கு ஷோரூம்லேருந்து இவ்வளோ இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா டைரெக்டாக அங்கே யார் போட்டு கொடுக்குறாங்களோ, எந்த ஏஜென்ட் போட்டு கொடுக்குறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்க எல்லாருக்குமே கமிஷன் பேஸஸாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனாலும் இவங்க நேரடியாக அந்த பில்லுலேயே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்லேயே அவங்க ஏற்றிடுவாங்க. இதே மாதிரி தான் அந்த ரோட் டேக்ஸ் மற்ற அடிஷ்னல் சார்ஜஸ் அடிஷ்னல் இதுலேயும் சேர்த்து போட்டுருவாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினா தான் இது செய்ய முடியும், இல்லைனா இதை நீங்கள் குறைச்சிக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு வேறு விதமாக கொடுக்குறோம். அந்த சீட் கவர், ஹெல்மெட், மற்ற டூல்ஸ் கிட்டு, இல்லை வேறு ஏதாவது அதில் அடிஷ்னல் சர்வீசஸ் அப்படிங்கிற பேரில் வேறு எது நாங்கள் கொடுப்போம் சார் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் ஆல்ரெடி வண்டி வாங்கும் போதே இது எல்லாமே அதுக்குள்ளே இன்க்ளூடாக வந்திருக்கும். ஆனால் இதை ஹிடனாக மறைச்சு நிறையா ஷோரூமில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பரவலாக குற்றச்சாட்டு வந்துச்சு. நீங்கள் சிஎஸ்டிக்கு த்ரூ வண்டி எடுக்கிறீங்க அப்படிங்கிற போகும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, வெளியே ஒரு சிவிலியன்ஸ் வாங்குறதுக்கும் நம்ம வாங்குறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட லம்சம் அமௌண்ட் நம்மளுக்கு வந்து மிச்சமாகும். அந்த தொகையை நீங்கள் இதில் இழந்துடாமல் இருங்க, விழிப்புணர்வும் இருங்க. நம்ம வந்து ஷோரூம் நடத்துகிறவங்க நம்மளுக்கு குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. போய் வாங்குகிற மிலிட்ரிக்காரவங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிங்க, கவுண்டர் கேள்வி கேளுங்க, பில்லு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேளுங்க. அவங்க தர முடியாது, உங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஷோரூமும் சொல்லியிருக்காங்க. அவைலபிலிட்டி நாங்கள் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து இப்படி கராராக இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி யாராவது பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்டி வெப்சைட்லேயே இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முழு உரிமை இருக்குது. நீங்களேவே உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்கள் எக்ஸர்வீஸ்மேன் சமுதாயத்துக்கு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அந்த கார் வாங்க போகும்போதோ இல்லை பைக் வாங்க போகும்போதோ உங்களை வந்து த்ரிட்டன் பண்ணுற மாதிரி, உங்களை வந்து மறைமுகமாக நிறைய ஃபீஸஸ் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கேள்விகள் கேளுங்க. இது எதுக்கு, அது எதுக்கு, இதுக்கான எவ்வளோ பில் நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த கம்பெனியும் சிஎஸ்டியும் டீலிங் போட்டிருக்காங்க, டீலில் கையெழுத்து போட்டிருக்காங்க ஒரு வண்டியோட ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் ஆன் ரோடு ப்ரைஸ் அஸ் பர் கவர்மெண்ட் சார்ஜஸ் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு ஹிடன் சார்ஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் 20,000 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கும் போகும்போது நீங்கள் கேன்டீனுக்கு த்ரூ வாங்குகிற அந்த பெனிஃபிட்ஸ் உங்களால் எடுக்க முடியாது. இதே போல் தான் காருக்கும் நீங்கள் நினச்சி பட்ஜெட் போட்டிருப்பீங்க காரோட ப்ரைஸ் இவ்வளோன்னு, அதை ஆன் ரோடு வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் தான் கம்மி பண்ணணும். உங்களால் எவ்வளவு அந்த ஷோரூமுக்கு கொடுக்க முடியுமோ, ஏன்னா ஷோரூம் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வைக்கும் போகும்போதே அந்த காருக்கான லாப காசு, அந்த ஷோரூம் நடத்துறதுக்கான லாப காசும் சேர்த்து தான் அந்த கம்பெனி அந்த நம்மக்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதனால் எது சரியோ அப்படின்னு சொல்லி பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நீங்கள் காரோ பைக்கோ நீங்கள் வாங்குங்க. அந்த ஷோரூம் கிட்ட என்ன ஏது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நீங்கள் பில்ஸ் கேளுங்க. நிறைய இடத்துல தவறு நடக்குது. இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதோட கருத்துக்களை போடுங்க. மற்ற இராணுவ வீரர்களும் இதை பார்க்குறவங்களும் அந்த கருத்துக்களை படிச்சுக்கிட்டு அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்மளோட நோக்கம் மீண்டும் நான் சொல்கிறேன், ஒன்லி ஃபார் விழிப்புணர்வு கொடுக்கறது மட்டும்தான் தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.